ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபிசி பியரிங் கனெக்ஷன். ஸோ விபிசி பியரிங் கனெக்ஷனை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ட் செகண்ட் வந்து நம்ம லேப்குள்ளே போய் செஞ்சும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ விபிசினா என்ன அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லைனா நான் இங்கே கார்ட்டில் போடுறேன். யூ கேன் செக் தட் அவுட். ஸோ இப்போ வந்து விபிசினா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் அண்ட் தென் வந்து பியரிங்க்கு போகலாம். ஸோ விபிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஸோ இது வந்து ஆன் ப்ரெமிசஸில் ஓனாகவே வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதிலிருந்து அவங்க ப்ரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம விபிசி வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம கிளவுடில் கிரியேட் பண்ணுற விபிசியை தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லைக் எந்த ஒரு லொக்கேஷனில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். இருந்துட்டு அந்த ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ள கிளவுடில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் நெட்வொர்க்கில் நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விபிசிக்குள்ளே நம்மளால் ஒர்க் பண்ணிக்க நெட்வொர்க்கிங்குள்ளே ஒர்க் பண்ணிக்க லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த விபிசி. நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். யூ கேன் செக் தட் அவுட். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம விபிசி பியரிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பியரிங் அப்படின்றது என்ன மீனிங் அது அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபிசி 1 அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்குது அண்ட் விபிசி 2 அப்படின்னு இன்னொரு டயக்ராம் இருக்குது. கரெக்டாக ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ரெண்டுமே வெவ்வேறு விபிசிக்குள்ளே இருக்க போகிறது அப்படின்றதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஐபி அட்ரஸை பார்க்கலாம். ஸோ இந்த விபிசி 1ஓட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.10.0.0/16 அண்ட் விபிசி 2க்கு பார்த்தீங்கன்னா 10.0.0/16 இருக்குது. அப்போ இது ரெண்டும் வெவ்வேறு விபிசி உள்ள வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விபிசி லைக் விபிசி 1 விபிசி 2ன்னு எடுத்துக்கலாம். விபிசி 1ல பார்த்தீங்கன்னா ஒரு சப்நெட் இருக்குது அண்ட் சப்நெட்டுக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வேற ஒரு விபிசி விச் இஸ் விபிசி 2 அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சப்நெட் இருக்கு அண்ட் அதுக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ்குள்ள டேட்டா பேஸ் MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ விபிசி 1குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு விபிசி 2குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு MySQL ஆக்சஸ் பண்ணணும், இல்லைனா வந்து வியூ பண்ணணும், வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி ஒரு நீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வால் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு டைரெக்டாக இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு விபிசி பியரிங் கனெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த விபிசி பியரிங் கனெக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி இந்த EC2 மிஷின்லேருந்து வேற ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற MySQL இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு கிளாஸில் இன்னொரு EC2 மிஷின் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ கெட் இட் மை பாயிண்ட். ஸோ நான் வந்து சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட AWS அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா விபிசி அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ணணும், எப்படி அதை கனெக்ட் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதனால அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து என்னோட பிக்சரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் அண்ட் வந்து நோட் பேட் நான் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துகிட்டு நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும் விபிசி பியரிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். லைக் இப்படி ஒரு நோட்ஸ் எடுத்து நம்ம வந்து சைட் பை சைட் வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க முடியும். என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிக்சரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்னென்னலாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இன்னைக்கு விபிசி பியரிங் கனெக்ஷன் அப்படின்றதுனால டெஃபினட்டாக நமக்கு 2 விபிசி தேவை. லைக் ஆஸ் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி. ஸோ வி நீட் 2 விபிசி கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ அது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா 2 விபிசி 2 வெவ்வேறு ரீஜியனுக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ விபிசி 2 வேணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சப்நெட். ஒரு விபிசி அப்படின்றதுனா அதுக்குள்ள ஒரு சப்பான ஒரு நெட்வொர்க் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம அடுத்து கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்நெட். அதுலேயும் 2 வேணும். எப்படின்னா
இந்த ஒரு ரீஜியனுக்குள்ள லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே பார்த்தோம்னா ஓஹியோ அப்படின்ற ரீஜியனுக்குள்ளே இருக்குது, நம்ம வெர்ஜீனியா அப்படின்ற ரீஜியனுக்குள்ளேயும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ 2 வெவ்வேறு ரீஜியனில் 2 விபிசி அண்ட் தென் சப்நெட்ஸ் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் விபிசி, செகண்ட் வந்து சப்நெட். அது எல்லாமே 2 தேவைப்படும். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இந்த பிக்சரை வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னன்றதை எழுதிடலாம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படும்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டன்சஸ் தேவைப்படும். 2 இன்ஸ்டன்சஸ் 2 வெவ்வேறு ரீஜியனில். ரைட். அடுத்தது என்ன தேவைப்படும் அப்படின்னு இந்த பிக்சர் வச்சு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இருக்கிறதே தான் வந்து அஃப்கோர்ஸ் இங்கேயும் இருக்குது. அதனால தான் நான் ஆல்ரெடி 2 போட்டு எழுதி வச்சிட்டேன் நோட்ஸில். அண்ட் தென் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு தேவைப்படுற முக்கியமான காம்போனன்ட் விபிசி பியரிங் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதையும் நம்ம எழுதிடலாம். ஸோ விபிசி பியரிங் கனெக்ஷன் அண்ட் தென் அது வந்து நமக்கு ஒன்று கிரியேட் பண்ணாலே போதும். விபிசி பியரிங் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைக் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு விபிசியிலேருந்து இன்னொரு விபிசிக்கு வந்து நம்ம ரிக்வஸ்ட் கேட்கும்போது ஒன்றுத்தில் கிரியேட் ஆகும்போது இன்னொன்றையும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இது நமக்கு ஒன்று கிரியேட் பண்ணாலே போதும். ஓகே. நெக்ஸ்ட் திங் நான் வந்து இந்த பிக்சர் வைஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு என்னென்ன தேவைன்னு. பட் இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அது இந்த பிக்சரில் மென்ஷன் ஆகாமல் இருக்கலாம், பட் நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரவுட் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். அண்ட் இதை விட முக்கியமாக அண்ட் அஃப்கோர்ஸ் ரவுட் டேபிள்லையும் 2 தேவைப்படும். அடுத்தது நமக்கு முக்கியமாக தேவைப்பட போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், இன்டர்நெட் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ஒரு விபிசி பியரிங் கனெக்ஷன் பண்ண முடியாது. அண்ட் நம்ம இதை பண்ண போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேயும். அப்போது கண்டிப்பாக நமக்கு இப்படி ஒரு விஷயம் இன்டர்நெட் கேட்வேன்ற விஷயம் கண்டிப்பாக தேவை. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவுமே 2 கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ரோல் கிரியேட் பண்ண போகிறது, விச் இஸ் எஸ்ஜின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செக்யூரிட்டி குரூப். இதுவுமே நமக்கு 2 தேவை. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுதுன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை ஒன்றுலேருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே லைக் யாரெல்லாம் உள்ளே வரலாம், யாரெல்லாம் வெளியில் போகலான்னு. ஸோ என்னதான் விபிசி கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் இதுக்குன்னு தனியாக இந்த இன்ஸ்டன்சஸ்க்குன்னு தனியாக வெவ்வேறு இன்ஸ்டன்சஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ணிடுவோம். லைக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே செக்யூரிட்டி குரூப்பையும் இன்பில்டாகவே கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். யாரெல்லாம் உள்ளே வரணும், வரக்கூடாது, வெளியில் போகணும் அப்படின்னு கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த விபிசி பியரிங் கனெக்ஷனே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இன்றைக்கி கிளாஸ் வந்து பர்ஃபெக்டான அவுட்புட் நமக்கு கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 விபிசி கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து US ஈஸ்டில் வெர்ஜீனியா அப்படின்ற ஒரு ரீஜியனை ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெர்ஜீனியா ரீஜனில் இருக்கோம். அங்கே உள்ளே போனோம்னா லைக் வாட் எல்லா ரீஜன்லையும் ஒரு டிஃபால்ட்டான விபிசி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம வெர்ஜீனியாவும் சரி, வாட் எவர் இங்கே ஷோ ஆகிற எல்லா ரீஜன்லையும் ஒரு டிஃபால்ட் விபிசி, டிஃபால்ட் சப்நெட்ஸ், ரவுட்டிங் டேபிள், இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்ரிதிங் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது அந்த டிஃபால்ட்டாக டச்சே பண்ண வேண்டாம், நமக்குன்னு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இந்த ரீஜன் நேமே கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம கன்ஃபியூசிங் இல்லாமல் இருக்கும் நம்ம நேம் கிரியேட் பண்ணும்போது. ஸோ நான் இங்கே வெர்ஜீனியா -VPC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு ஒரு CIDR வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து 10.0.0/16 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். விபிசிக்கு ஒரு நெட்ஒர்க்கும் கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து நோ IPv6 CIDR blocks. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணுறது IPv4ஓட, அதனால் அதுதான் இந்த 10.0.0/16 சொல்லுவாங்க, CIDRனு சொல்லுவாங்க. இதையும் பற்றி நான் டீட்டெயிலாக கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில், என்னோட வீடியோஸில். ஸோ நான் அதை வந்து கார்ட்டில் போடுறேன். அண்ட் தென் வந்து டெண்டன்சியில் டிஃபால்ட் அண்ட் அதுக்கு நமக்கு நேம் ஃபீச்சர்ட் ஆகி வந்துடுச்சு, கிரியேட் விபிசின்னு கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்போது நம்ம வெர்ஜீனியா ரீஜனில் நமக்குன்னு ஒரு விபிசி கிரியேட் பண்ணியாச்சு, வெர்ஜீனியா VPC அப்படின்னு போட்டு. ஃபைன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வெர்ஜீனியா கிடையாது, அடுத்து ஓஹியோ அப்படின்னு ஒரு ரீஜியன் இருக்குது. நான் அந்த ரீஜியனை எடுத்துக்கிறேன். நம்ம இதுதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த ரீஜியன் வேணாலும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறத எடுத்துக்கலாம். அதுலேயும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். மும்பை எடுத்துக்கலாம், அண்ட் தென் சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், சிட்னி எடுத்துக்கலாம், டோக்கியோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் வெர்ஜீனியா அண்ட் ஓஹியோ ஸ்டார்டிங் லைனில் இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்ய போகிறது என்னென்னா, அதே சேம் ஸ்டெப் விபிசி நம்ம இப்போ ஓஹியோ ரீஜியனில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து விபிசி ஒன்லி தான், இங்கே வந்து ஓஹியோ ஹைஃபன் விபிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து இங்கே ஒரு சிஐடிஆர் நம்ம கொடுக்க போகிறது கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் இதையே கொடுக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 டாட்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 10 டாட்னு கொடுத்துருந்தேன், இங்கே வந்து 12 டாட்னு கொடுத்துக்கிறேன். 12.0.0.0/16. அடுத்தது டிஃபால்ட் டெண்டன்சி வந்து டிஃபால்ட்டில் இருக்கட்டும். இங்கே வேல்யூ வந்து ஓஹியோ விபிசின்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ கிரியேட் விபிசின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யோர் விபிசிக்குள்ளே ஓஹியோ விபிசின்னு ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹியோ ரீஜியனில் நம்ம ஒரு விபிசி க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டேபுக்கு வந்தீங்கன்னா வெர்ஜீனியா ரீஜியனில் ஒரு விபிசி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சப்நெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஒரு ரீஜியனில் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது அடுத்த ரீஜியனுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்நெட் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே க்ரியேட் சப்நெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அந்த வெர்ஜீனியா விபிசின்றதை கிளிக் பண்ணிவிட்டு சப்நெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இங்கே அகெயின் வந்து வெர்ஜீனியா சப்நெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அவைலபிலிட்டி ஜோன் வந்து நோ ப்ரிஃபரன்ஸில் இருந்துச்சுன்னா அதுவாகவே ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா நம்மளும் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அண்ட் தென் வந்து சப்நெட்டுக்கு ஒரு சிஐடிஆர் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் 10.0.1.0/24 அப்படின்னு கொடுக்குறேன். நான் 16 இங்கே விபிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் 16 கொடுத்துருக்கேன், சப்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 24 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 16க்குள்ளே நிறைய வந்து நமக்கு விபிசி ஐடிஸ் வந்து கிடைக்கும். லைக் நான் வந்து இங்கே காட்டுறேன் 10.0.0. ஓகே ஃபைன், அதெல்லாம் வேண்டாம். /16 அப்படின்னு வந்துச்சுன்னா எத்தனை ஐபிஸ் கிடைக்கும் அப்படி நீங்கள் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 65,536 ஐபிஸ் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய நெட்வொர்க். ஒரு பெரிய நெட்வொர்க்குக்கு உள்ளே தான் நம்ம ஒரு சின்ன நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை விட கம்மியான ஐபிஸ் தான் நமக்கு தேவை. இங்கே காட்டுது 256 ஐபிஸ் 24/24ன்னு போட்டால் எவ்வளோ ஐபிஸ்ன்றது. ஸோ இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் எவ்வளோ ஐபிஸ் கிடைக்கும், எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் எழுதலான்றதெல்லாம் கூட நான் ஒரு எக்ஸ்பிளைன்டு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நான் காட்டில் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோவை கூட போய் பார்க்கலாம். ஓகே ஃபைன், அதை பார்த்துட்டு இங்கே வந்து இது ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ கிரியேட் சப்நெட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு சப்நெட்டையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்நெட் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னா ஒரு ரீஜியனில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த ரீஜியனுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு ரீஜியனில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் என்னோட பேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜும் வெர்ஜீனியாவுக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேஜும் வெர்ஜீனியாவில் தான் இருக்குது, செகண்ட் பேஜும் வெர்ஜீனியாவில் தான் இருக்குது, தேர்ட் பேஜ் தான் நமக்கு ஓஹியோவில் இருக்குது. நம்ம ஓஹியோவில் இப்போதைக்கு விபிசி மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெர்ஜீனியாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓஹியோவுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விபிசி க்ரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே EC2 அப்படின்றத நான் இந்த செகண்ட் டேப்பில் போய்க்கிறேன். ஏன்னா விபிசிக்குள்ளேருந்து நான் EC2வை சர்ச் பண்ணேன்னா இந்த விபிசி பேஜ் வந்து போயிட்டு EC2 பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் நான் இங்கே தனியாக இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நான் EC2வை சர்ச் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஜீனியா ஃபஸ்ட்டு 2 டேப்பும் வெர்ஜீனியாக்குள்ளது. ஸோ இன்ஸ்டன்சஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெர்ஜீனியா ஹைஃபன் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துக்கலாம், இல்லை EC2 வாட் எவர் இட் இஸ். நான் இன்ஸ்டன்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வெர்ஜீனியா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். அண்ட் தென் வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம லைனக்ஸ் ஓஎஸ் எடுத்துக்கிறோம், அமேசான் லைனக்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக நான் உபுண்டு எடுத்துக்கிறேன். உபுண்டுவும் பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ, ஃப்ரீ டைல் எலிஜிபிலிட்டி இருக்கட்டும்.
அண்ட் தென் வந்து கீபேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லைனக்ஸ் கீபேர் வச்சுருக்கேன். ஸோ நான் அதையே எடுத்துக்கிறேன். லைனக்ஸ் கீபேரே போதும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறது உபுண்டுனாலும் அது லைனக்ஸ் பேஸ்டு தான். ஸோ அதனால் நம்ம லைனக்ஸ் காக க்ரியேட் பண்ண அந்த ஒரு கீபேரே நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே தான் நம்மளோட மெயினான விஷயத்த எடிட் பண்ணி செட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் அப்படின்னு கொடுக்காம இருக்கும்போது டிஃபால்ட் விபிசி டிஃபால்ட் சப்நெட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம அதை கண்டிப்பாக மாற்றணும். அப்போ நம்ம டிஃபால்ட்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே பிக்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு 2 விபிசி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதையும் தாண்டி இன்னும் 2 விபிசி அங்கே டிஃபால்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம விபிசிக்குள்ளே வரணுன்றதுக்காக இங்கே எடிட்டை கிளிக் பண்ணிட்டு விபிசி நெட்வொர்க்கிங்கில் விபிசியில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண வர்ஜீனியா விபிசின்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்நெட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்று தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. லைக் இந்த ஒரு விபிசிக்குள்ளே இந்த ஒரே ஒரு சப்நெட் தான் கிரியேட் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அண்ட் வந்து நம்ம ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபியை இன்னைக்கு கிளாஸில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனேபிள் டிசபிளில் வச்சுட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரைவேட் ஐபி இருக்கும் பார்த்தீங்களா, லைக் ஆட்டோ அசைன் ஐபியை வந்து நம்ம எனேபிள் பண்ணோன்னா நமக்கு பப்ளிக் ஐபி கிடைக்கும். எனேபிள் பண்ணாமல் டிசபிளில் விட்டோன்னா பப்ளிக் ஐபி கிடைக்காது, ஓன்லி ப்ரைவேட் ஐபி தான் இருக்கும். நம்ம ப்ரைவேட் ஐபியும் வந்து பிங் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நான் இன்னைக்கு எனேபிளே பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே செக்யூரிட்டி குரூப் ஓகே ஃபைன். இங்கே நம்ம செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் இங்கேருந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டு அதை இங்கே கொண்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லைக் இங்கேருந்தும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து நமக்கு இன்னொரு கொஞ்சம் கிளியரான கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே லைக் விபிசி பேஜில் இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு கீழே செக்யூரிட்டி குரூப் இருக்கும். இங்கேருந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து நான் இங்கே போய் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டன்ஸில் கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் செக்யூரிட்டி குரூப்க்கு நேம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா -SG அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட விபிசியை சூஸ் பண்ணணும். இந்த விபிசியை சூஸ் பண்ணுறதுல எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது வேற ஒரு விபிசிக்குள்ளே போயிடும். அப்போது நம்ம பிங் பண்ணி பார்க்கும்போது கனெக்ஷன் கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் வராமல் இருக்கும்போது ஐயோ எங்கடா விட்டோன்னு உட்காந்து சர்ச் பண்ணும்போது மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது ரொம்ப கடுப்பான விஷயமாகிறதுனால எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக நம்ம சூஸ் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆட் ரூல்ஸ் அப்படின்றத இப்போ இன்பாண்ட் ரூல்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைனக்ஸ் பேஸ்டு மெஷினை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து SSH அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இங்கே வந்து யார் வேணாலும் வரலாம், 0.0.0 அப்படின்னு கொடுத்துடலாம். இன்னொரு ஆட் ரூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all ICMP-IPv4 நம்ம இன்னைக்கு IPv4ஓட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். CIDR வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் ICMP IPv4 கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து 0.0.0/0 கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த 2 ரூல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணுறோம். SSHம் ஆல் ICMP IPv4 சூஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்னு கொடுத்துட்டு ஃபைனலாக கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடியை காப்பி பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப் ஐடி இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஈஸி டு மெஷின் இன்ஸ்டன்ஸ்குள்ளே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி முடிக்கலை. இன்னும் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே விபிசிக்குள்ளே வந்து செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். அதை க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த ஒரு ஐடியை காப்பி பண்ணியாச்சு. இங்கே எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஒரு வர்ஜீனியா SGன்றது வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் வந்து இன்றைக்கி நம்ம லைக் டிஃபால்ட்டே இருக்கிறதே போதும். ஸோ நம்ம லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுத்துடலாம். அப்போது ஒரு ரீஜியனில் நம்ம விபிசி க்ரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் க்ரியேட் பண்ணியாச்சு, இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி குரூப்பும் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இந்த 3ம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3த்தையும் நம்ம பின்னாடியிலேருந்து கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணலாம், தென் வந்து ரவுட்டிங் டேபிள், தென் வந்து விபிசி பியரிங் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் கேட்வே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்குது யுவர் விபிசியில் சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்,
அதுக்கு கீழே ஃபோர்த் ஒன்னா இன்டர்நெட் கேட்வே இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ வர்ஜீனியா -IGW which means இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், கிரியேட் இன்டர்நெட் கேட்வே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எஸ் கோர்ஸ் இட் இஸ் ஷோயிங். ஸோ இந்த வர்ஜீனியா IGWவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து அட்டாச்சில் தான் இருக்குது. பட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறது டிட்டாச்சில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்ஷனுக்கு போயிட்டு அட்டாச் டு VPC கொடுக்கணும். இப்போ இங்கே நம்மளோட VPCயை சூஸ் பண்ணிவிட்டு அட்டாச் இன்டர்நெட் கேட்வே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஜீனியா IGWக்கும் இன்டர்நெட் கேட்வேக்கும் அட்டாச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த ஒரு VPCயோட சேர்த்து நமக்கு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட VPCக்குள்ளே இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ளோ ஆகும். அண்ட் தென் நம்ம அடுத்தது என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேட்வேக்கு அடுத்தது ரவுட் டேபிளுக்கு வந்துடலாம். இங்கே வந்து கிரியேட் ரவுட் டேபிள் அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ அகெயின் வர்ஜீனியா -RT which means ரவுட் டேபிள். அண்ட் தென் நம்மளோட VPCயை சூஸ் பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான், கிரியேட் ரவுட் டேபிள். அண்ட் ரவுட் டேபிளில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சா, ஃபைனலாக நமக்கு VPC பியரிங் கனெக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து பியரிங் VPC கனெக்ஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிரியேட் பண்ண ரவுட் டேபிளில் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. வர்ஜீனியா RT ரவுட் டேபிள்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரவுட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் ரவுட்ஸ் அப்படின்னு போயிட்டு இங்கே ஆட் ரவுட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0.0.00/0 which means யார் வேணாலும் வரலாம். எது மூலியமாக வரலாம்னா இன்டர்நெட் கேட்வே வழியாக வரலாம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். அண்ட் தென் வந்து நம்ம ரவுட் டேபிளில் நம்மளோட சப்நெட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ சப்நெட் அசோசியேஷன் ரவுட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. அதில் எடிட் சப்நெட் அசோசியேஷனுக்கு போயிட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ண வர்ஜீனியா சப்நெட்டையும் அசோசியேட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியரிங் கனெக்ஷன். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த VPC சப்நெட் அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக செக்யூரிட்டிக்கு முன்னாடி VPC பியரிங் கனெக்ஷன் இருக்குது. அங்கே கிரியேட் பியரிங் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா VPC ஸ்பேஸ் பியரிங் வர்ஜீனியா டு எங்கள் ஓஹியோ ஸோ VO அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ VPC பியரிங் பண்ண போகிறோம். எங்கே இருந்துன்னா வர்ஜீனியா ரீஜியன்லேருந்து ஓஹியோ ரீஜியனுக்கு VPC கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நேம். ஓகே, அடுத்தது VPC ID கேட்குறாங்க, ரிக்வெஸ்டர். ஸோ இப்போ ரிக்வெஸ்டரையும் அக்செப்டரையும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வர்ஜீனியா ரீஜியனுக்குள்ளே இருந்துட்டு நம்ம செட் பண்ணுறதுனால நமக்கு ரிக்வெஸ்டர் வந்து வர்ஜீனியாக்குள்ளே க்ரியேட் பண்ணது தான் வரும். அண்ட் அது வந்துடுச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு செட்டிங் கேட்குறாங்க, அக்கௌண்ட்டில் மை அக்கௌண்ட்டா இல்லைனா அனதர் அக்கௌண்ட்டான்னு. லைக் நம்ம இப்போ நம்ம சினாரியோவில் ரெண்டுமே என்னோட அக்கௌண்ட்டில் வெவ்வேறு ரீஜனில் பண்ணியிருக்கனால நான் மை அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் என்னோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும், லைக் இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே அனதர் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட்டோட அந்த ஒரு VPC கனெக்ஷனை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதோட ஐடியை இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்னோட கேஸில் மை அக்கௌண்ட்டுன்றதுனால நான் இதையே கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ரீஜியனுக்குள்ளே அடுத்த ஆப்ஷனாக ரீஜியன் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ரீஜியனுக்குள்ளேயே, அதாவது வர்ஜீனியா ரீஜியனுக்குள்ளேயே தான் நான் 2 VPCயும் வச்சுருக்கேனா, லைக் வெவ்வேறு VPC வந்து ஒரே ரீஜியனுக்குள்ளே இருக்கா இல்லை வேறு ரீஜியனில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இங்கே அனதர் ரீஜன் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒன்று வந்து நான் வர்ஜீனியாலையும் இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓஹியோலையும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து அனதர் ரீஜன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஓஹியோ எந்த ரீஜன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். அடுத்தது VPC ஐடியா கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே VPC மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஐடியா நம்ம இதுலேருந்தும் காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் VPC ஐடின்னு இருக்குது. இந்த டேபை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கிரியேட் பியரிங் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போது இந்த பியரிங் கனெக்ஷன் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வர்ஜீனியாக்குள்ளே ஒரு பியரிங் கனெக்ஷன் பெண்டிங் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிருக்குல்ல. ஸோ இப்போ நான் இந்த
ஓஹியோவில் இருக்கக்கூடிய கீழே வந்தீங்கன்னா இங்கே விபிசி கனெக்ஷன் இருக்குது. இங்கே வந்து எதுவுமே தான் இல்லாமல் தான் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, பெண்டிங் அக்செப்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்திருக்கு. லைக் வந்து பியரிங் கனெக்ஷனை அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்குற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம அங்கே கிரியேட் பண்ணதுனால, லைக் வர்ஜீனியாவில் கிரியேட் பண்ணதுனால இங்கே பியரிங் கனெக்ஷன் ஓஹியோவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் போனீங்கன்னா அக்செப்ட் ரிக்வெஸ்ட்ன்ற பட்டன் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இவங்க தான் ரிக்வெஸ்டராக இருக்காங்க, வர்ஜீனியா தான் ரிக்வெஸ்டர். அக்செப்ட் பண்ண வேண்டியது யார்? ஓஹியோ. ஸோ ஓஹியோ ரீஜனில் வந்து இந்த ஒரு பியரிங் கனெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம விபிசி பியரிங்கை அக்செப்டும் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஓஹியோ ரீஜனில் நம்ம வேறு எதுவுமே க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் வந்து விபிசி மட்டும் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற மற்ற லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கேயும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சப்நெட்டுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் சப்நெட் கொடுத்துட்றேன். நம்ம கிரியேட் பண்ண ஓஹியோ ரீஜனில் இருக்கக்கூடிய விபிசியை நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு விபிசியை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்த அந்த IPv4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா CIDR வேல்யூவில் 12.0.0/16 இருக்குது. சப்நெட்டுக்கு ஒரு நேம். ஸோ அதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா ஓஹியோ -சப்நெட் கொடுத்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் நம்ம கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வாட் எவர் எது வேணாலும் சூஸும் பண்ணிக்கலாம். ஸோ IPv4 சப்நெட்டில் வந்து இங்கே 12.0.1.0/24 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சப்நெட்டுக்கு உள்ள CIDR வேல்யூவை. அண்ட் தென் அவ்வளோதான், கிரியேட் சப்நெட் கொடுத்துருனா கிரியேட் ஆகிடும். அடுத்து ரவுட் டேபிளுக்கு முன்னாடி நான் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கேட்வே, அதுக்கு நேம் வந்து ஓஹியோ -IGW அண்ட் கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. அண்ட் தென் இன்டர்நெட் கேட்வேவோட விபிசியை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டிட்டாச்னு இருக்கிறது அட்டாச் ஆகணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு விபிசியோட அட்டாச் பண்ணுறதுக்கு அதை நம்ம கிளிக் பண்ணணும், அட்டாச் டு இன்டர்நெட் கேட்வே. அண்ட் தென் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதில் வந்து கிரியேட் ரவுட் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ரவுட் டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், விச் இஸ் ஓஹியோ -RT, தட் இஸ் ரவுட் டேபிள். அண்ட் தென் வந்து விபிசி நம்ம கிரியேட் பண்ணதை சூஸ் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், கிரியேட் ரவுட் டேபிள். அண்ட் ரவுட்ஸ்குள்ளே நம்ம ஒரு சில எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து ரவுட் டேபிளுக்கு போயிட்டு இந்த ஓஹியோ RTன்றதை கிளிக் பண்ணிட்டு ரவுட்ஸ்குள்ளே எடிட் ரவுட்ஸ்க்கு போயிட்டு ஆட் ரவுட்டில் 0.0.0/0 அண்ட் இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே நம்ம இப்போ கிரியேட் பண்ண இன்டர்நெட் ஓஹியோ அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் சப்நெட் அசோசியேஷன் பண்ணணும். எடிட் சப்நெட் அசோசியேஷன் போயிட்டு ஓஹியோவில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண சப்நெட்டை கிளிக் பண்ணிட்டு சேவ் அசோசியேஷன் கொடுத்துட்டோன்னா ஸோ இப்போ இந்த நாலுமே இன்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணோம். செக்யூரிட்டி குரூப்பில் கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்துட்டு இங்கே அதுக்கு ஒரு நேம் வந்து ஓஹியோ -SG அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதையே வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் விபிசியை வந்து நம்ம விபிசி சூஸ் பண்ணணும், ஓஹியோ விபிசி. இன்பவுண்ட் ரூல்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னலாம் வரணும் அப்படின்றது நம்ம SSH சூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் லைனக்ஸ் மிஷினோட ஒர்க் பண்ண போகிறதுனால. அண்ட் ஆட் ரூல்ஸில் இன்னொரு ஆட் ரூல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் ICMP v4ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே சோர்ஸில் எல்லாமே 0.0.0/0ன்றது தான் கொடுக்கணும். ஸோ எனிவேர் யார் வேணாலும் வரலாம். அண்ட் ஒன்லி இந்த சோர்ஸ் மூலயமா லைக் SSH வழியாகவும் இல்லைனா ஆல் ICMP IPv4லேருந்து யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு செக்யூரிட்டி குரூப்பும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் நேமும் இங்கே எழுதிடலாம். லைக் வாட் இஸ் இட், ஓஹியோ SG அப்படின்றது நேம் கொடுத்துட்டு சேவ். ஸோ இப்போ இதோட ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கணும். கொஞ்சம் மேலே வந்தோன்னா இங்கே வந்து ஐடி இருக்கும், செக்யூரிட்டி குரூப் ஐடின்னு இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம் ஓஹியோ ரீஜியனில். ஸோ இங்கே EC2 அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு
ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்சஸ்க்கு போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓஹியோ இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓஹியோ ஹைபன் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து அப்படி கொடுத்தாச்சு. எஸ்ஸை மறந்துட்டேன், ஃபைன், அப்புறம் அண்ட் இங்கேயும் உபுண்டு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீப்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணவும் ஓகே தான். அதே இன்ஸ்டன்ஸ் லைக் இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து லைனக்ஸ் 2 அப்படின்னு இன்னொரு கீப்பர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை வேணும்னா நீங்கள் புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் அப்படின்றதுக்கு போயிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கீப்பர் வந்து இங்கே லைனக்ஸ் 2, பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் லைனக்ஸ் அப்படின்ற நேமில் தான் இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ கீப்பர் இங்கே இருக்கும், இங்கே 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 என்ன இருக்குது. ஸோ இங்கே வெறும் லைனக்ஸ் அப்படின்னு, ஏன்னா 2 வெவ்வேறு ரீஜியனில் ஒரே கீப்பரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ரீஜியனுக்கு வர்ஜீனியா ரீஜனுக்கு ஒரு கீப்பர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கீப்பரை நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஓஹியோ ரீஜனுக்கும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு கீப்பர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இங்கே லிஸ்ட் ஆகுது லைனக்ஸ் 2 அப்படின்னு. ஸோ நான் அதை தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வேணும், உங்களுக்கு புதுசாக வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க் செட்டிங்கில் விபிசிக்கு வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணால் ஓஹியோ விபிசியை கொடுத்துடணும். அண்ட் அந்த ஒரு விபிசிக்குள்ளே ஒரே ஒரு சப்ளையர் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. அண்ட் வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி நம்ம என்னபிளே பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம இப்போ காப்பி பண்ணியிருந்தோம். அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம்னா இங்கே வந்துடும் ஓஹியோ எஸ்ஜி நம்ம க்ரியேட் பண்ணது. அண்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் வந்து இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கல. ஸோ லீவ் இட் ஆஸ் இட் இஸ் அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ் டிஃபால்ட்டே இருக்கட்டும். தென் வந்து இன்ஸ்டன்ஸை உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அது பெண்டிங்கில் இருக்குது, அது க்ரியேட் ஆகட்டும். அண்ட் இப்போ இந்த சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாம் பண்ணியாச்சான ஒர்க்கை பார்த்துக்கலாம். லைக் பியரிங் கனெக்ஷனை கொடுத்தாச்சு. அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப்பையும் கனெக்ட் பண்ணிட்டோம் EC2ஓட. ஓகே ஃபைன். அண்ட் தென் விபிசியோட சப்நெட்ஸ், ரவுட் டேபிள், இன்டர்நெட் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்டெப் பண்ணணும், அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது என்னன்னு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரன்னிங்கில் வந்துருச்சு. ரன்னிங் அண்ட் 2x2 செக் வந்துருச்சு. அண்ட் இந்த இன்ஸ்டன்ட்டும் ரன்னிங்கில் வந்துடட்டும். அப்போ தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஓகே, இது வந்து வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்ஸ்டன்ஸ் லைக் இங்கே பாருங்கள், வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் அண்ட் இங்கே வந்து ஓஹியோவில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ். ஸோ வர்ஜீனியாவில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து லாகின் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிவிட்டு புட்டி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டு ஹோஸ்ட் நேமில் பேஸ்ட் பண்ணிடுறேன் என்னோடய ஐடியா. அண்ட் தென் SSHல ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியலில் ப்ரௌஸ்க்கு போயிட்டு 2 காட்டும். இங்கே லைனக்ஸ்னு ஒன்று காட்டுது, லைனக்ஸ் 2ன்னு ஒன்று காட்டுது. நம்ம வர்ஜீனியா ரீஜனுக்கு லைனக்ஸ் அப்படின்றது தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து லாகினாஸ் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து உபுண்டுன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அமேசான் லைனக்ஸாக இருந்தால் EC2-userன்னு கொடுக்கணும். உபுண்டு மிஷின் சூஸ் பண்ணதுனால உபுண்டு என்டர். Oh my god, what happened? Okay, let me log in again. Putty, paste, SSH, authentication, credential, browse, Linux, open, Ubuntu. Yes, open ஆயிடுச்சு. Fine, good. ஸோ இப்போது இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். லைக் அதுக்கு வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த டேப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் செட்டிங் அதை கொடுத்துட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு ஃபாண்ட்டில் சேஞ்ச் கொடுத்துட்றேன். லைக் ஒரு இப்போ 10ல் இருக்குது, நான் ஒரு 12ல் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக பேஜ் வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால் ஸ்க்ரீனை நான் வந்து கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அடுத்ததை இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது க்ரியேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓஹியோவில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓஹியோவில் இருக்கிற இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி இந்த நம்ம வர்ஜீனியாவில் க்ரியேட் பண்ண ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்குள்ளேருந்து பிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓஹியோவில் இப்போ காப்பி பண்ண இன்ஸ்டன்ஸ் அது ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே அண்ட் பேஸ்ட். எஸ் என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா
எஸ், இது வந்து பிங் ஆகுது. ஓகே, கண்ட்ரோல் சி கொடுத்துட்டோம்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம பப்ளிக் ஐபி வந்து இது பிங் ஆயிடுச்சு. பட் இன்கேஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு பப்ளிக் ஐபி வேண்டாம், ப்ரைவேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்கேஸ் எனபிள்லேருந்து டிசபிள் கொடுத்துருந்தோம்னா நமக்கு ப்ரைவேட் மட்டும் தான் இருக்கும். அப்போது இந்த ஒரு EC2 மிஷின் வந்து இந்த ஒரு EC2 மிஷினை நம்ம ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஐடியை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பிங் பண்ணி பார்க்கணும். அப்போ பிங் ஆகுதா அப்படின்னு. ஆனால் நமக்கு கான்செப்ட் என்னன்னா பிங் ஆகணும், அதுதான் இந்த VPC பியரிங்க. ஓகேவா? ஆனால் இப்போ நமக்கு அது பிங் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிங் ஆகாததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம இந்த VPCன்ற பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரவுட் டேபிள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த ரவுட்ஸ்ன்னு போயிட்டு எடிட் ரவுட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணணும். அது என்னன்னா, இங்கே ஆட் ரவுட்ஸ்ன்னு போயிட்டு இந்த இடத்துல ஒரு IP அட்ரஸ் கொடுக்கணும். அது என்னன்னா, இந்த EC2 மிஷினோட நம்ம கொடுத்து வச்சிருக்க VPCயோட அந்த நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, 12.0.0/16 CIDR, அதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். எங்கன்னா எடிட் ரவுட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன கொடுக்கணும்னா பியரிங் கனெக்ஷன் என்ன இருக்குது. ஸோ டார்கெட்டில் வந்து பியரிங் கனெக்ஷன், டெஸ்டினேஷனில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு VPCயோட அந்த VPC CIDR வேல்யூ, அண்ட் இங்கே வந்து பியரிங் கனெக்ஷனோட அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஐடி, அண்ட் தென் வந்து சேவ் கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த ஒரு VPC ஓஹியோவில் இருக்கிற VPCலையும் ரவுட் டேபிள்குள்ளே போயிட்டு ரவுட்ஸ்குள்ளே எடிட் ரவுட்ஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா வெர்ஜீனியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய VPCயோட அந்த ஒரு 10.0.0/16 CIDR வேல்யூவை காப்பி பண்ணி அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷனில் கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே டார்கெட்டில் வந்து எது மூலயமா வரணும்னா பியரிங் கனெக்ஷன் மூலயமா வரணும். ஸோ அதோட ஐடியையும் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிங் ஆகும். அப்போமா பிங். ஓகே, மறுபடியும் மேலே இருக்க அதே கமெண்ட் தான் நான் போடுறேன். ஸோ விச் இஸ் ப்ரைவேட், நல்லா பார்த்துக்கோங்க. 12.0.1.94 விச் இஸ் நம்மளோட ஓஹியோ ரீஜியனில் இருக்கக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸோட ப்ரைவேட் IP பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பிங்குன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா பிங் ஆகுது. எஸ், வி டிட் இட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Control C ஸ்டாப் ஆகிடும். ஓகே, again it's pinging. Control C. எஸ், ஃபைன். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. நம்மளோட இன்னைக்கு கான்செப்டோட அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது VPC1 அப்படின்ற ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸை VPC2 அப்படின்ற ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுதான் பிங் ஆகுது. லைக் நம்ம ப்ரைவேட் IP வச்சும் பிங் பண்ணிட்டோம், பப்ளிக் IP வச்சும் பிங் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிளாஸ் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கிளாஸில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுமோ எல்லாத்தையும் கன்ஃபார்மாக க்ளோஸ் பண்ணிடணும். டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வர்ஜீனியா ரீஜனில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ரவுட் டேபிளில், அதை நம்ம எடுத்து விடணும். ஸோ ரவுட் டேபிளில் ரவுட்ஸ்குள்ளே எடிட் ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பியரிங் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கிறத ரிமூவ் அண்ட் சேவ் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் இங்கே பியரிங் கனெக்ஷன் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது டெலீட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரீஜன்லையும் நம்ம ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு எடிட் ரவுட்ஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற பியரிங் கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட பியரிங் கனெக்ஷனை டிலீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆக்ஷனுக்கு போயிட்டு டிலீட் பியரிங் கனெக்ஷன், இந்த இடத்துல டிலீட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டிலீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே டிலீட்டட்னு வந்துருச்சுன்னா அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம ஓஹியோவில் இருக்கக்கூடிய பியரிங் கனெக்ஷனில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா டிலீட்டட்னு வந்துடும். எஸ், இதுவும் டிலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிலீட் பண்ண போறோம்னா இன்ஸ்டன்சஸை ரெண்டுத்தையும் டிலீட் பண்ணிடலாம். டெர்மினேட் அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸையும் போயிட்டு இன்ஸ்டன்ஸில் டெர்மினேட். ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு VPCயும் டிலீட் பண்ண போகிறோம். யோர் VPCன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வர்ஜீனியா VPC நான் க்ரியேட் பண்ணல. அதை வந்து ஆக்ஷனுக்கு போய் டிலீட் VPCன்னு கொடுத்தேன்னா ஓகே 1 minute. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் டிலீட் ஆகிடட்டும், அதுக்கப்புறம் VPCயும் டிலீட் பண்ண முடியும். ஸோ லெட் இட் ஷட் டவுன். இப்போ ஷட் டவுனில் இருக்க டெர்மினேட் வந்துடட்டும். ஓகே, இப்போ நம்ம VPCயை டிலீட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
எஸ். நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம விபிசியை டெலீட் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் சேர்ந்து டெலீட் ஆகுதுன்னு பாருங்களேன். நம்மளோட வர்ஜீனியா ரீஜியனில் கிரியேட் பண்ண ஐஜிடபிள்யூ விச் இஸ் இன்டர்நெட் கேட்வே அண்ட் தென் ரவுட் டேபிள் அதுவும் டெலீட் ஆக போகுது. அண்ட் தென் எஸ்ஜினா செக்யூரிட்டி குரூப் நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் அது கனெக்ஷன் இருந்ததுனால டெலீட் ஆகலை. ஸோ இப்போ விபிசியை நம்ம டெலீட் பண்ணும்போது நம்ம எஸ்ஜி செக்யூரிட்டி குரூப்பும் சேர்ந்து டெலீட் ஆகுது. அண்ட் தென் வந்து வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய சப்நெட்டும் சேர்ந்து டெலீட் ஆகுது. ஸோ 4 விஷயம் நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் சேர்ந்து டெலீட் ஆகும் விபிசியை டெலீட் பண்ணும்போது. ஸோ இங்கே டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் பண்ணோன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண எல்லாமே சேர்ந்து டெலீட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இன்னொரு ரீஜனில் கிரியேட் பண்ண அந்த ஒரு விபிசியையும் உள்ளே போயிட்டு நம்ம ஆக்ஷனுக்கு போய் லைக் நம்ம கிரியேட் பண்ண விபிசி தானே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு delete விபிசி. அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்குது. நம்ம கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப், சப்நெட் எல்லாத்தையும் சேர்த்து delete. ப்ளஸ் இதெல்லாம் சேர்ந்து delete ஆகும்போது நம்மள விபிசியும் சேர்ந்தே delete ஆகிடும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து இன்டர் கனெக்டடில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட விபிசி delete ஆகிடும், சப்நெட், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே அண்ட் தென் வந்து நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் அண்ட் நம்ம பியரிங் கனெக்ஷனாக ஸ்டார்டிங்கே delete பண்ணியாச்சு அண்ட் வந்து EC2வையும் delete பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையும் இப்போ நம்ம delete பண்ணியாச்சு. வேணும்னா நீங்கள் ஒன்று உள்ளே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா delete ஆனது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நான் வந்து delete ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த செஷனை நான் இதோட முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.